Hello friends, welcome to my YouTube channel. நான் உங்கள் ராஜ்முருகன். இந்த வீடியோவில் நீட்டோட கெமிஸ்ட்ரி சிலபஸை முழுமையாக பார்க்கலாம். முன்னாடி வீடியோவில் நான் ஃபிசிக்ஸ் சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணேன். ஓவராலாக 20 யூனிட்டு. இந்த வீடியோவில் கெமிஸ்ட்ரியோட 20 யூனிட்டை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக என்னோடய யூடியூப்பில் எஜுகேஷனல் கண்டென்ட் எல்லாமே மோஸ்ட்லி இருக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெமிஸ்ட்ரி நீட் சிலபஸில் ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக வந்து கெமிஸ்ட்ரி வந்து 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டிவிஷனில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா some basic concepts in chemistry, matter and its nature, Dalton's atomic theory, concept of atom, molecule, element and compound, laws of chemical combination, atomic and molecular masses, mole concept, molar mass, percentage composition, empirical and molecular formula, chemical equations and stoichiometry. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட். நெக்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் யூனிட் 2 நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஸ்பெக்ட்ரம் ஆஃப் hydrogen atom, Bohr model of a hydrogen atom, its postulates, derivation of the relations for the energy of the electron and radii of the different orbits, limitation of the Bohr models, dual nature of matter, de Broglie's relationship, Weissenberg uncertainty principle, elementary ideas of quantum mechanics, the quantum mechanical model of the atom, its important features, concept of atomic orbitals as one electron wave function, variation of psi and psi square with R for first s and 2s orbitals, various quantum numbers, principle, angular momentum, magnetic quantum numbers and their significance, shapes of s, p and d orbitals, electron spin and spin quantum number, rules for filling electrons in orbitals, Afupak principle, Pauli's exclusion principle and Houdan's rule, electronic configuration of elements, extra stability of off-filled and completely filled orbitals. Unit 3 chemical bonding and molecular structure. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கொசில் லீவ்ஸ் அப்ரோச் டு கெமிக்கல் பாண்ட் ஃபார்மேஷன், த கான்செப்ட் ஆஃப் அயானிக் அண்ட் கோவலண்ட் பாண்ட்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அயானிக் அண்ட் கோவலண்ட் பாண்ட்ஸ். அயானிக் பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் பாண்ட்ஸ், அதாவது அயானிக் பாண்ட்ஸ் வந்து எப்படி ஃபார்மேஷன் ஆகுது, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் பாண்ட், என்னென்ன காரணிகள் வந்து பார்த்தீங்கன்னா அயானிக் பாண்ட்ஸை ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அஃபெக்ட் பண்ணுறது, calculation of lattice enthalpy, covalent bonding, இது next important topic, concept of electronegativity, Fajan's rule, dipole moment, valence shell electron pair repulsion, VSEPR அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க, theory and shapes of simple molecules, quantum mechanical approach to covalent bonding, valence bond theory, its important features, the concept of hybridization involving s, p and d orbital resonance, molecular orbital theory, its important features,
LCAOS, types of molecular orbitals, bonding, antibonding, sigma and pi bonds, molecular orbital electronic configuration of homonuclear diatomic molecules, the concept of bond order, bond length, bond energy, elementary idea of metallic bonding, hydrogen bonding and its application. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸ்லேயும் பார்த்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அது மாதிரி இருக்கும். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ், extensive and intensive properties, state functions, type of processes. First law of thermodynamics, அதாவது thermodynamics முதல் விதி, வெப்பவியலின் முதல் விதியில் கான்செப்ட் ஆஃப் ஒர்க், heat internal energy and enthalpy, heat capacity, molar heat capacity, yes law of constant heat summation, enthalpies of bond dissociation, combustion, formation, atomization, sublimation, phase transition, hydration, ionization and solution. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் கீவேர்ட்ஸ் இந்த கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ். கம்பஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபியூலை எரிக்கிறதா வந்து கம்பஷன். ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ இது ஜாயின் பண்ணி இது பண்ணுது. ஆட்டோமைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் ஆஃப் வாலிட் இஸ் கன்வெர்டட் இன்டு த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ட்ராப்லெட், அதாவது ஒரு லிக்யூடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரேவை கன்வெர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், spontaneity of processes, delta S of the universe and delta G of the system as criteria for spontaneity, delta G star standard Gibbs energy change and equilibrium constant. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? பொதுவாக இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன், கரைசல்கள் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரைசலில் டிஃப்ரெண்ட் ஒரு வரையறைகள் இருக்கும். மோலாரிட்டி, மோல் ஃப்ராக்ஷன், பர்சன்டேஜ் பை வால்யூம் ஆர் பாஸ். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி the vapor pressure of solution and Rolland's law, ideal and non-ideal solutions, vapor pressure, composition, plots for ideal and non-ideal solutions, colligative properties of dilute solutions, a relative lowering of vapor pressure, depression of freezing point, the elevation of boiling point and osmotic pressure, determination of molecular mass using colligative properties, abnormal value of molar mass, want of factor and its significance. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம். மீனிங் ஆஃப் ஈக்குலிபிரியம், த கான்செப்ட் ஆஃப் டைனமிக் ஈக்குலிபிரியம், ஈக்குலிபிரியா இன்வால்விங் பிசிக்கல் ப்ராசஸஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியா இன்வால்விங் கெமிக்கல் ப்ராசஸஸ், அயானிக் ஈக்குலிபிரியம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டை 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற மாடலை அப்படியே ஃபிசிக்கல் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் இருக்குன்னா பாலோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே டேரெக்டாக இன்வால்வ் ஆகிற மாதிரி. ஓகேங்களா? ஆனால் கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வந்து அதுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல் ப்ராசஸ் மூலிமா ப்ராசஸ் நடக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் லிக்யூட் கேஸ் அண்ட் சாலிட் கேஸ் ஈக்குலிபிரியா, ஹெர்னிஸ் லா, general characteristic of equilibrium involving physical processes. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குலிபிரியம் இன்வால்விங் கெமிக்கல் ப்ராசஸஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லா ஆஃப் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் கான்செப்ட்ஸ், அதாவது கேபி கேசி தென் அண்ட் த சிக்னிஃபிகன்ஸ், அதோட சிக்னிஃபிகன்ஸ், த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டெல்டா ஜி ஸ்டார் இன் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கிப்ஸ் எனர்ஜி ரிலேட்டடாக வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, டெல்டா ஜி ஸ்டார் இஸ் நத்திங் பட் த கிப்ஸ் எனர்ஜி. ஓகேங்களா? அதை பற்றி தான்.
Factors affecting equilibrium concentration, pressure, temperature, the effect of catalyst, லீ கெட்லையர் பிரின்சிபல்ஸ். ஓகேங்களா, அதாவது என்னென்ன ஃபேக்டர் காரணிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாதிப்பு பண்ணும், சேஞ்சஸ் பண்ணும் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கான்சன்ட்ரேஷன், ப்ரெஷர், டெம்பரேச்சர். ஓகேங்களா, அண்ட் த கேட்டலிஸ்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அயனிக் ஈக்விலிபிரியம். ஓகேங்களா, வீக் அண்ட் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ், அயனைசேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ், various concepts of acids and bases, Ariens, Brunst, Lowry and Lewis, and their ionization, acid-base equilibria, including multi-stage ionization and ionization constants, ionization of water, pH scale. இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் வேல்யூ. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அதாவது தண்ணியோட பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கணும். அது அதிகமாக போனாவோ கம்மியாக போனாவோ நம்மளோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்காது. ஓகேங்களா, நல்ல சுத்தமான வாட்டரோட பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டோட பிஹெச், டிஃப்ரெண்ட் ஆசிட்ஸோட பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. காமன் அயன் எஃபெக்ட், hydrolysis of salts and pH of the solutions, the solubility of sparingly soluble salts and solubility products, buffer solutions. Next வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7 redox reaction and electrochemistry, electronic concepts of oxidation and reduction, redox reaction, oxidation number, rules for assigning oxidation number, balancing of redox reaction. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம எலக்ட்ரோலைட்டிக் அண்ட் மெட்டாலிக் கண்டக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கண்டக்டன்ஸ் இன் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ஸ், மோலார் கண்டக்டிவிட்டிஸ் அண்ட் தர் வேரியேஷன் வித் கான்சன்ட்ரேஷன், Cloresius law and its application. Next, electrochemical cells law, electrolytic and galvanic cells, different types of electrodes. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா, different types of electrodes, electrode potential including standard electrode potential, off cell and cell reactions, EMF of a galvanic cell and its measurement. galvanic cell வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான், அதுமே வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு அதிகம். Next one is Nernst equation and its application, relationship between cell potential and Gibbs energy change, dry cell and lead accumulator, fuel cells வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசர்ச் வந்து ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஃபியூல் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் கைனடிக்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் கைனடிக்ஸ்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கெமிஸ்ட்ரிலையுமே கெமிக்கல் கைனடிக்ஸ்னு சொல்லிட்டு டாபிக் இருக்குது. இயக்கவியல், ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது எந்த ஸ்பீடில் நடக்கும், ரேட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அது என்னென்ன காரணிகள் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எந்த ஒரு ரியாக்ஷனுமே நம்மளுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தா கான்சன்ட்ரேஷன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் கான்சன்ட்ரேஷன் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சர், தென் ப்ரெஷர் அண்ட் கேட்டலிஸ்ட். ஓகேங்களா, முன்னாடி பார்த்தீங்களா சேம் தான் இங்கேயுமே. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எலமெண்ட்ரி அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ், ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன்ஸ், rate law, rate constant and its units, differential and integral forms of zero and first order reactions, their characteristics and half-lives, the effect of temperature on the rate of reactions. நான் சொன்னாலே முன்னாடியே ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சரோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மெயினாக கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க சிலபஸில். சாரி, Arrhenius theory, activation energy and its calculation, collision theory of bimolecular gases reactions, no derivation எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுட்டு அதில் வந்து நம்ம கேள்வி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சாப்டர் யூனிட் 9 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி வந்து மூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அந்த கேட்டகரியில் யூனிட் 9 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னாக்கா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ், மோடம் பீரியாடிக் லா அண்ட் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த பீரியாடிக் டேபிள்.
okay, S, P, D and F block elements. ஸோ டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் இருக்குது, அதோட எலமெண்ட்ஸ் கேட்டகரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ், atomic and ionic radii, ionization enthalpy, electron gain, enthalpy, valence, oxidation state and chemical reactivity. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சப்டாட்டில் பார்த்தோம். ஸோ அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் யூனிட்டாகவுமே நம்ம செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பி பிளாக் எலமெண்ட்ஸ். பி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13வது குரூப்பில் இருந்து 18வது குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸோட ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த யூனிட்டில் வரும். பி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 13 to 18 எலமெண்ட்ஸ். ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பற்றி பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷனில் நம்மளுக்கு electronic configuration and general trends in physical and chemical properties of elements across the periods, and down the groups unique behavior of the first element in each group. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டி எலமெண்ட்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. யூனிக் பிஹேவியர் ஆஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட் இன் ஈச் குரூப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 13, 14, ஸோ 13 குரூப்பில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 2, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 14ல் குரூப்பில் ஃபஸ்ட் எலமெண்ட், அது மாதிரி 13, 14, 15, 16, 17, 18 ஓவராலாக 6 குரூப்பில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டை மட்டுமே ஃபுல் பிஹேவியராக நம்ம வந்து படிக்க சொல்லியிருக்காங்க. யூனிக் பிஹேவியர் ஆஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட் இன் ஈச் குரூப். அந்த எலமெண்ட்டோட யூனிக் பிஹேவியர் என்னென்னு சொல்லிட்டு எல்லா இதுவுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அதுக்கு யூனிக் நேம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், லேந்தனாய்ட்ஸ், ஆஸ்டினாய்ட்ஸ். ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் யூனிக்காக அதை பற்றி பார்க்கலாம். ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், occurrence and characteristic, general trends in properties of the first row transition elements, physical properties, ionization enthalpy, oxidation states, atomic radii, color, catalytic behavior, magnetic properties, complex formation, interstitial compounds, alloy formation, preparation, properties and uses of K2Cr2O7 and KMnO4. ஓகேங்களா. இது ரெண்டு இது சொல்யூஷனோட நம்ம எப்படி செய்முறை, அதோட ப்ராப்பர்ட்டி என்ன, அதோட யூசஸ் என்னன்னு சொல்லி நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். மோஸ்ட்லி இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், லேந்தனாய்ட்ஸ், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் அண்ட் லேந்தனாய்டு கான்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டினாய்ட்ஸ், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 12. நம்ம பிளாக் வந்து அதர் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஓகே. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், இன்ட்ரோடக்ஷன் டு த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், வெர்னர்ஸ் தியரி, ligands, coordination number, denticity, correlation, IUPAC nomenclature of molecular coordination compounds. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலில் ரெக்கக்னைஸ் ஆன ஒரு ப்ராசஸ் நாமன்கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. IUPAC அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் இருக்குது. நான் வீடியோவில் வந்து போக சொல்கிறேன். ஐசோமெரிசம், பாண்டிங் வேலன்ஸ், பாண்ட் அப்ரோச், basic ideas of crystal field theory, color and magnetic properties, importance of coordination compounds in qualitative analysis, extraction of metals and in biological system. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் இன் த பயாலஜி சிஸ்டம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட் ஆஃப் த கெமிஸ்ட்ரி சிலபஸ். ஓகேங்களா. யூனிட் 13 பியூரிஃபிகேஷன் அண்ட் கேரக்டரைசேஷன் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரைசேஷன் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். பியூரிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. கிறிஸ்டலைசேஷன், சப்ளிமேஷன், டிஸ்டிலேஷன்,
differential extraction and chromatography, principles and their application. இதோட different கேட்டகரியோட பிரின்சிபல்ஸ் இப்படி இப்படியெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப்ஸ் ப்ராசஸ் பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதோட அப்ளிகேஷன்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் டிடெக்ஷன் ஆஃப் நைட்ரஜன், சல்ஃபர், ஃபாஸ்பரஸ் அண்ட் ஹேலஜன்ஸ் குவாலிட்டேட்டிவாக. நெக்ஸ்ட் வந்து குவான்டிடேட்டிவ். ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டேட்டிவ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ். பேசிக் பிரின்சிபல்ஸ் ஒன்லி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அடிப்படை பிரின்சிபல்ஸ் மட்டுமே போதும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஹேலஜன், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன் ஆர்கானிக் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். ஸோ கண்டிப்பாக நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம நியூமரிக்கல் ப்ராப்ளத்தையும் பார்க்கும்போது நம்ம ஈஸியாக இந்த இதில் வந்து சாப்டரில் வந்து இந்த யூனிட்டில் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 14 சம் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராவலன்சி ஆஃப் கார்பன்ஸ், ஷேப்ஸ் ஆஃப் சிம்பிள் மாலிக்யூல்ஸ், hybridization, S and P, classification of organic compounds based on the functional groups and those containing halogens, oxygen, nitrogen and sulfur, homologous series isomerism, structural and stereoisomerism. Okay. Next one is nomenclature. Nomenclature is two different categories: trivial and IUPAC. Covalent bond fission, homolytic and heterolytic, free radicals, carbocations and carbanions, stability of carbocations and free radicals, electrophilus and nucleophilus. Next one is electronic displacement in a covalent bond, inductive effect, electromeric effect, resonance and hyperconjugation. Next one is common types of organic reactions: substitution, addition, elimination and rearrangement. There are four different methods. First one is substitution, addition, elimination and rearrangement. Next one is unit 15 hydrocarbons. Hydrocarbons are very important, especially for the combustion related studies or like any fuels, and they will come under the hydrocarbons. Okay. First, classification, isomerism, IUPAC nomenclature, general method of preparations, properties and reactions. Okay, again வந்து general method of preparations, properties and reactions சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா alkanes. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்கும். நம்ம வந்து ஃபெல்லிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். alkanes. Conformations, show cause and Newman projections. இது வந்து பார்த்தீங்கன்னா of ethane. Mechanism of halogenation of alkanes. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா alkenes. முன்னாடி வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா alkanes, இப்போ பார்க்கப்படுறது வந்து alkenes. Geometrical isomerism, mechanism of electrophilic addition of hydrogen, halogens, water, hydrogen halides, Markovnikov and peroxide effect, ozonolysis and polymerization. ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்கினீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக அசிடிக் கேரக்டர், addition of hydrogen, halogens, water and hydrogen halides, polymerization. Next வந்து பார்த்தீங்கன்னா aromatic hydrocarbons. Nomenclature, benzene, structure and aromaticity, mechanism of electrophilic substitution, halogenation, nitration. Next one வந்து பார்த்தீங்கன்னா Friedel Crafts, alkylation and alkylations, derivative influence of the functional group in mono substitution benzene. Next one is unit 16
Organic compounds containing halogens. So, organic compounds containing only halogens. General method of preparations, properties, and reactions. So, this is the main terminology: preparations, properties, and reactions. Nature of CX bond, mechanism of substitution reactions, uses environmental effects of chloroform, hydroform, hydroform freons, and DTT. Next one, organic compounds containing oxygen. General method of preparation, properties and reactions and uses. Okay, alcohols, phenols, and ethers. Okay, these are the three important points. Under alcohols, identification of the primary, secondary, and tertiary alcohols, mechanism of dehydration. Next, phenols, acidic nature, electrophilic substitution reaction, halogenation, nitration, and sulfonation, Raymer-Tiemann reaction. Very important. Okay, Raymer-Tiemann reactions. Okay. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம ஈதர்ஸ் வந்து பார்த்தோம்னா எஸ்பெஷலி ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்பாங்க. ஒரு கெமிக்கல் இது ஸ்ட்ரக்சர் கேட்டு அது எந்த கேட்டகரியில் வருது, அதோட ஈதர் நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா aldehyde and ketones. Aldehyde and ketones. Nature of carbonyl group, nucleophilic addition to greater than C equal to 0 group. Okay. Next, relative reactivities of aldehydes and ketones. Important reactions such as nucleophilic addition reactions, addition of HCN, NH3 and its derivatives, Grignard uh, reagent, oxidation, reduction, Wolf, Kirchner, and Clemenson, the acidity of alpha hydrogen, aldol condensation, Cannizzaro reaction, holoform reaction, chemical test to distinguish between halogens and ketones. So what are the different tests available to distinguish the aldehydes and ketones? Next on the carbolic acids, acidic strength and factors affecting it. Next on the 18th chapter, organic compounds containing nitrogen. First one the hydrogen sorry oxygen பார்த்தோம். First halogens, oxygen, next one பார்த்தீங்கன்னாக்கா nitrogen. ஓகேங்களா. General method of preparation, properties, reactions and uses. ஓகேங்களா. Next வந்து பார்த்தீங்கன்னா amines, nomenclature, classification structure, basic character and identification of the primary, secondary and tertiary amines and the basic character. Diazonium salts, importance in synthetic organic chemistry. Okay. Next வந்து பார்த்தீங்கன்னா 19th unit. So biomolecules. General introduction and importance of biomolecules. Carbohydrates classification, aldoses, ketoses, monosaccharides, glucose and fructose and constituent monosaccharides of oligosaccharides, sucrose, lactose and maltose. Proteins, elementary idea of alpha amino acids, peptide bond, polypeptides, proteins, primary, secondary, tertiary and quaternary structure, qualitative idea only. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக குவாலிட்டேட்டிவ் ஐடியா மட்டும் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டினோரிட்டேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் என்சைம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் கிளாசிஃபிகேஷன் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதுலேருந்து கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட்டு நியூக்ளிக் ஆசிட்ஸ், chemical constitution of DNA and RNA, biological functions of nucleic acids, hormones, general introductions. Okay, final chapter on the 20 unit, principles related to the practical chemistry. இது வந்து பார்த்தீங்கன்னா practical chemistry related ஆன இது. A detection of extra elements, nitrogen, sulfur, halogens in organic compounds,
Detection of following functional groups: hydroxyl, alcoholic and phenolic, carbonyl, aldehyde and ketones, carboxyl, and amino groups in organic compounds. The chemistry involved in the preparation of the following. So here, salt preparation, something. So inorganic components: more salt, potash, alum. Organic components: ac- acetonide, p-nitro, acetonide, aniline yellow, iodoform. Next, the chemistry involved in the diametric exercise acids, bases, and the use of indicators: oxalic acid versus KMNO4, most salted versus KMNO4. Chemical principles involved in the qualitative salt analysis: catons, Pb2 plus Cu2 plus Al3 plus Fe3 plus zinc 2 plus night Na2 plus A2 plus Ba2 plus Mg magnesium NH4 plus. Next one upon the anions. So here we can understand cations means plus, anions means minus. So CO3 2 minus, S2 minus, SO4 2 minus, NO3 minus, NO2 minus, Cl minus, Br minus, I minus. Insoluble salt excluded. Okay. Chemical principles involved in the following experiments: enthalpy of solution of CuSO4, enthalpy of neutralization of strong acid and strong base, preparation of the iophilic and iophobic salts, kinetic study of the reaction of iodide ions with hydrogen peroxide at room temperature. Okay, so these are the related to the practical. Okay, so with this I will conclude this syllabus for NEET chemistry. In next video we will see about the biology syllabus. Thank you so much for watching this video.